DCA கோர்ஸ்க்கான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆன்லைனில் இதுக்கான கிளாஸ் எப்படி அட்டன் பண்ணணும், இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வாங்கணும், இதனுடைய டோட்டல் ப்ரொசீஜர்ஸும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். DCA கோர்ஸ் இல்லாமல் வேறு கோர்ஸுடைய டீட்டெயில்ஸை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கான லிங்க்கை கொடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் கோர்ஸஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. Hi everyone, this is Madhu from Madtec Skill Development, ISO 9001-2015 certified institution with registered by Government of India. Madtec training centers Vellore districtல லாஸ்ட் 12 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வரோம். தமிழ்நாடு ஃபுல்லாக 170 ட்ரைனிங் சென்டர்ஸை ரன் பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் சர்டிஃபிகேஷன்ஸை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண முடியும். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்க்கு வேலிடான சர்டிஃபிகேட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். சர்டிஃபிகேட்டை ஃப்யூச்சரில் வெரிஃபிகேஷன் பண்ணுற ப்ராசஸ், நீங்கள் போகிற இடத்துல ஜாப் போகிற இடத்துல சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க ஜென்யூன் சர்டிஃபிகேட்டாக இல்லையான்னுட்டு. ஸோ அதை வெரிஃபை பண்ணுறதுக்கும் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே வெரிஃபிகேஷன் அப்படின்ற பட்டனில் உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் நம்பரை கொடுத்தாங்கனாலே உங்களுடைய டீட்டெயில்ஸை வெரிஃபை பண்ணி ஷோ பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லை, அந்த சர்டிஃபிகேட்லேயே QR கோடுடைய பேக்கப்பும் இருக்குது. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுறாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டோடைய பேக்கப் காப்பியும் எடுத்துக்கலாம். எங்கள் ட்ரைனிங் சென்டருடைய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், கூகுள் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கோர்ஸுடைய டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ஷார்ட்டாக DCA அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல் ஃபார்ம் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். எலிஜிபிலிட்டி ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனி டிகிரி டிப்ளமா பர்சன்ஸ் ஜாயின் பண்ண முடியும் இந்த கோர்ஸில். டியூரேஷன் 6 month டியூரேஷன் கொண்ட கோர்சஸ். பட் ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னும் போது உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1 monthலையோ 2 monthலையோ இல்லை 3 monthலையோ கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும். பட் சர்டிஃபிகேட்டில் மென்ஷன் ஆகிறது 6 month அப்படின்றது மென்ஷன் ஆகும். DCA கோர்சஸ்க்கான சிலபஸ் இதில் பேசிக் லெவலும் இன்டர்மீடியட் லெவலும் கவர் ஆகும். பொதுவாக DCAனா நிறைய பேர் சொல்லக்கூடியது பேசிக் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் கோர்சஸ்னே தனியாக ஒன்று இருக்குது. அதில் பேசிக் லெவல் மட்டும்தான் லேர்ன் பண்ணுவீங்க. பட் இதில் பேசிக் லெவல் சிலபஸும் இன்டர்மீடியட்டும் கவர் ஆகும். அதில் என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க? விண்டோஸ், இன்டர்நெட், கூகுள் சூட், MS ஆஃபீஸ் பேக்கேஜில் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், அண்ட் தென் Tallyprime ஆப்ஷனாக இதை சூஸ் பண்ணலாம். Tallyprime வேணும்னா Tallyprime, அப்படி இல்லைனா ஃபோட்டோஷாப், அப்படி இல்லைனா C++, கம்ப்யூட்டர் டைப்பிங். இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒன்றுத்தை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பேசிக் லெவலும் கவர் ஆகும், இன்டர்மீடியட் லெவலும் கவர் ஆகும். DCA கோர்ஸ்க்கான ஜாப்ஸ் அண்ட் ஜாப் செக்டார்ஸ். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டாரில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எல்லாமே இந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகுது. அதுவும் இல்லாமல் ஒரு சில இடத்துல DCA சர்டிஃபிகேஷன்ஸ் நீடட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆர் அதர்வைஸ் எனி கம்ப்யூட்டர் கோர்சஸ் சர்டிஃபிகேஷன்ஸ் 2 month டியூரேஷன் இல்லை 6 month டியூரேஷன் அப்படின்ட்டு இந்த சர்டிஃபிகேட் வேணும்னு தான் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எல்லாம் இந்த சர்டிஃபிகேஷன்ஸை யூஸஸ் பண்ணலாம். ப்ரைவேட் செக்டார்ஸ் ரிசப்ஷனிஸ்ட், பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ், பேக் ஆஃபீஸ் ஸ்டாஃப், ஐடியில் டெக்னிக்கல் சப்போர்ட் அசிஸ்டண்ட்டாகவும் போகலாம். ஒருவேளை நீங்கள் Tallyprime சூஸ் பண்ணுறதா இருந்தால் டேலி ஆப்ரேட்டர் இல்லை அக்கௌண்டன்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் போகலாம். ஒருவேளை ஃபோட்டோஷாப் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கிராஃபிக் டிசைனிங் ஆர் DTP ஒர்க்ஸ் ரிலேட்டடாகவும் போக முடியும். இது இல்லாமல் நிறைய ஃப்ரீலான்சர் ஒர்க், டைப்பிங் ஆகட்டும், ஆன்லைன் ஒர்க் ஆகட்டும், இது எல்லாமே இந்த கோர்சஸ்க்கு சூட்டபிளான ஒரு ஜாப் தான். ஃப்ரீ கோர்சஸ்க்கான டீட்டெயில்ஸ் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிளேலிஸ்ட் லிங்க்கை கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. இந்த பிளேலிஸ்ட் லிங்க்கில் ஃபஸ்ட் வீடியோலேருந்து என் வீடியோ வரைக்கும் வாட்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிளேலிஸ்ட் லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட் வீடியோலேருந்து என் வீடியோ வரைக்கும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ கோர்சஸ்க்கு சர்டிஃபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டோம். சர்டிஃபிகேஷனோட வேணும் அப்படின்னா உங்களுக்கான ப்ராசஸ். கோர்சஸ் மட்டும் ஃப்ரீயாக வேணும்னா பிளேலிஸ்ட் லிங்க்லேயே வாட்ச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ப்ராசஸ் நீங்கள் ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணிட்டு மட்டும்தான் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். இந்த ரிஜிஸ்டர் பண்ணுற பர்சன்ஸ்க்கு எங்கள் சைட்லேருந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய மெட்டீரியல் அண்ட் சப்போர்ட். கோர்ஸ் வைஸ்டான சாஃப்ட்வேர் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்குறோம்.
கிளாஸ் வைஸ்டாக ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்க முடியும். ஸ்மால் டவுட்ஸாக இருந்தது அப்படின்னு சொன்னால் வாட்ஸ்அப்லேயே கிளியர் பண்ணிக்கலாம். மேஜர் டவுட்ஸ் எல்லாமே கூகுள் மீட்லேயோ இல்லை ஜூம் மூலியமாகவோ லைவ் கிளாஸஸாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்ஷனில் டவுட் செக்ஷனை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் வைஸ்டான மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. இந்த மெட்டீரியலில் ஒர்க்கிங்கான எக்ஸசைஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ பிடிஎஃபாக கொடுத்துருவோம். ஸோ அது இல்லாமல் கிளாஸ்க்கான லிங்க் அண்ட் பாஸ்வேர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டோட கிளாஸ் வேணுன்ற பர்சன்ஸ்க்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கிளாஸ் லிங்க் அண்ட் பாஸ்வேர்ட்லேருந்து தான் கிளாஸஸ் அட்டன் பண்ணணும். இந்த லிங்க்கை கூட உங்களுடைய கன்வீனியன்ட் டைம் எப்போ ஃப்ரீ டைம் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் பாஸ்வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எப்போ வேணால் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம், கம்ப்ளீட் பண்ணலாம். அண்ட் ஃபைனலாக சர்டிஃபிகேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணிவிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 9003334128 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி அப்ளிகேஷன் லிங்க்கை கேட்டால் ஷேர் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் உங்களுடைய நேம், ஃபாதர் நேம் இல்லை ஹஸ்பண்ட் நேம், அட்ரஸ் இது மூணுமே மிஸ்டேக் இல்லாமல் ப்ராப்பராக கொடுத்துருங்க. ஸோ இதை தான் உங்கள் சர்டிஃபிகேஷனில் மென்ஷன் ஆக போகுது. இந்த அட்ரஸ்க்கு தான் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை கொரியர்லேயோ இல்லை போஸ்டல்லையோ சென்ட் பண்ணவும் போகிறோம். நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை, ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப். அண்ட் ஃபைனலாக இதுக்கு சார்ஜஸும் வந்து பண்ணுறோம். சர்டிஃபிகேட் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸஸாக டோட்டலாக 1375 rupees வரும். இது எந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணணுன்றதும் அப்ளிகேஷன் லிங்க்கை கேட்கும்போதே ஸோ இதுக்கான ஜிபே ஆர் ஃபோன்பே உடைய இல்லை அக்கௌண்ட் நம்பருடைய டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது மூலிமா பே பண்ணிவிடுங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து வைங்க. இந்த அப்ளிகேஷன் லிங்க்கில் ஃபீஸ் பே பண்ண ப்ரூஃபும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். சர்டிஃபிகேட்கான ப்ராசஸ் சாஃப்ட் காப்பி மட்டும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுலேருந்து 3 daysக்குள்ளே சாஃப்ட் காப்பியை உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஹார்ட் காப்பியை பொறுத்த வரைக்கும் 7 days உங்கள் லொக்கேஷனை பொறுத்து, உங்கள் அட்ரஸை பொறுத்து 7 daysக்குள்ளே நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க. இதை போஸ்டல்லையோ இல்லை கொரியர் மூலியமாக உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ இது சர்டிஃபிகேஷனுக்கான ப்ராசஸ். நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறமா எம்ப்ளாய்மெண்ட்டில் ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இந்த கோர்ஸஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸுடைய டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன், வித் சர்டிஃபிகேஷன்ஸுடைய டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இல்லை சேட் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.